Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம அவரைக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு எல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 10 ல இருந்து 15 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அவரைக்காயை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவரைக்காயை சேர்த்துட்டு லைட்டாக வந்து அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரை கேரட் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ இந்த காயெல்லாம் வந்து கொஞ்சம் வேகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம், அப்போ வேக ஈஸியாக இருக்கும். இன்னிலாம் எதுவுமே ஊற்றலை, நம்ம இதை வச்சு மூடி வச்சாலே வந்து சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் நான் ஸ்டவ்வை. இப்போ இந்த காய் வெந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து இதை மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ காய் வெந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட், கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலாவை காயோட எல்லாம் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தேங்காவோட பச்சை வாசனைலாம் மாறட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். இப்போது காயெல்லாம் ஒன்று போல் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். தயிர் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேருங்க. தயிர் வந்து சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் தயிர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து லாஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பிச்சு சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா வெறுமனையாக ரைஸில் போட்டு விரவி சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.